ஜி.கே. நாகராஜ் சார், ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி. நீங்களும் வெளியில இருந்து கலந்துக்கிறீங்க, அதனால நானு சார், அகில இந்திய அளவுல நீங்க தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவில் இருக்கு அப்படிங்கறத மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே உங்களுக்கு தெளிவுபடுத்துது. ஆமா, ஹையர் எஜுகேஷனுடைய அளவீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நேஷனல் லெவலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆமா, நீங்க இன்னைக்கு நம்மளுடைய இஸ்ரோவில் யாரெல்லாம் ரொம்ப கீ போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்களோ, இஸ்ரோவுக்கு யாரெல்லாம் தலைவர் ஆகுறாங்களோ, அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். ஆமா, பாரதிய ஜனதா கட்சி தான் அவங்களை போடுது, அப்பாயின்மெண்ட் பண்ணுது, அவர்கள் தகுதியானவர்கள். நீங்க இந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையில் படித்தவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் இதே ஸ்டேட்ல ரொம்ப முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆராய்ச்சி சம்பந்தமான விவகாரங்கள்ல. ஆமா சார், ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன் சார் உங்ககிட்ட. கடந்த ஆண்டினுடைய அரசாங்கத்தினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் படி கூட தமிழ்நாடு டாப் லெவல்ல இருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாநிலத்தை இவர்கள் இருமொழி கொள்கையின் மூலமாக நிர்மூலமாக்கி விட்டார்கள், நாசப்படுத்திட்டாங்க, நீங்க திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் 1920 பாடியிருக்காரு. வேதங்கள், இதிகாசங்கள், இன்னும் பல பல பாடல்கள், தொல்காப்பியல் இருந்து, அகத்தியல் இருந்து, நக்கீல் இருந்து, இதெல்லாம் இது அறிவியல் சிறந்த மட்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சார். அதனால இது திராவிட கட்சிகள் வளர்த்ததுனால இது வரல. சரி, என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க சார்? அதான் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப யூபியில ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ண இடம் சார். நாங்க தான் சார் வந்திருக்கோம். இப்போ 50 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க. நான் அடுத்து ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன், நீங்க ஒரு கேள்விக்கு வந்துடுறேன் ப்ளீஸ். இந்தி தெரியாட்டி வெளியே போ அப்படின்னு இந்தி கூட்டணிக்கு போன திமுக தலைவர்கள சொன்னாங்க. எந்திரிச்சு வெளியே வந்திருக்க வேண்டியதான் சார். ஏன்னா இன்னைக்கு இந்தி அப்படிங்கிற ஒரு மொழி என்பது இந்தியாவில் 50% மக்கள் பேசுகின்ற மொழி. அந்த மொழியை மக்கள் விரும்பி படித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. நீங்க தடுக்க கூடாது, நான் சொல்றது தடுக்க கூடாதுங்கிறது என்னோட பாயிண்ட். இன்னொன்னு கேட்டாருங்க, அவரு கேட்டாரு என்ன நன்மைகள் மற்ற மொழியை படிப்பதால். சார், இங்க இருந்து அவன் கன்னடா படிச்சான்னா கர்நாடகால போய் அவன் பிசினஸ் பண்ணலாம் சார், தமிழ் கேந்திர தொழில் இருக்கு சார். அந்த பையன் நாளைக்கு ஃபியூச்சர்ல தெலுங்கு படிச்சானா ஆந்திரா போய் ஃப்ரீயா பண்ண முடியும் சார். மலையாளம் படிச்சானா கேரளா போய் பண்ண முடியும் சார். எத்தனை ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளியில் நீங்க சொல்ற மாதிரி பணத்தை கொடுத்து ஹிந்தி படிக்க முடியும்? அண்ணன் சொன்னாங்க 5 லட்சம் பேர் ஹிந்தி பரிட்சை எழுதுறாங்க சார். ஹிந்தி படிக்கிறதுக்கு மாசம் எவ்வளவு சார் டியூஷன் ஃபீஸ் சார்? ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா சார்? சார், ஹிந்தி பாத்தீங்களா, நீங்க தப்பா சொல்றீங்க சார். ஹிந்தி இலவசமாக கற்பிக்கப்படுகிறது மத்திய அரசாங்கத்தால், ஃப்ரீயா கற்பிக்கப்படுகிறது. யாரும் காசு கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்ல சார். அதான் சார் சொல்றேன், நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறத. யாரும் தடுக்கலையே சார். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அவர் பேசி முடிச்சிட்டோம். இல்ல சார், நான் முடிச்சிடுறேன் சார். சார், அவர் பேசி முடிச்சிட்டு சார், ராம் சுப்ரமணியம் சார் ப்ளீஸ். இல்ல சார், எனக்கு ப்ராப்ளம் இல்ல. கல்வி கொள்கையில இந்தியை நாங்க இலவசமா சொல்லித் தரோம் சார். சார் வரேன் சார், உங்ககிட்ட வர, அவர் பேசி முடிச்சிட்டு ப்ளீஸ். 20க்கு மேற்பட்ட லாங்குவேஜ் ஃப்ரீயா சொல்லித் தரோம் சார். ஏழை மாணவர்களுக்கு சொல்லித் தரோம் சார். ஏழை குழந்தைகளுக்கு சொல்லித் தரோம் சார். தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இல உங்க திமுக போன்ற தலைவர்கள் நடத்துறதுல இந்திய நீங்க பாடமா படிக்கிறீங்க. எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க சார்? 2 லட்சம் ரூபாய் ஏழை குழந்தைகளால கொடுத்து படிக்க முடியுமா? ஏன் நீங்க சிபிஎஸ்ல மட்டும் ஏன் ஹிந்தி சொல்லி தரீங்க? நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க நடத்துற பள்ளியில சன்ஷைன் பள்ளியில இந்திய சொல்லி தர மாட்டோம் அனுப்ப வேண்டியதானே? ஹிந்தியை இன்னைக்கு மக்கள் விரும்பி படிக்கிறாங்க. ஏழை குழந்தைகள் படிக்க முடியல, தாங்கள் விரும்ப லாங்குவேஜ், பணம் இல்ல. கல்வி இங்க முழுமையாக வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அங்கிருந்து மோடிச்சு பாக்குறாங்க. அறிவித்து சிறந்தவர்கள் இவர்களுக்கு நாம இன்னும் கொடுத்தோம்னா இன்னும் பல மடங்கு இஸ்ரோ, நீங்க சொன்னீங்க இஸ்ரோ சொன்னீங்க, இன்னும் நாசா, இன்னும் பல இடங்களுக்கு. ஏன் எல்லாமே விண்வெளியில சார்ந்து இந்தியா புரிந்து கொண்டிருக்கிறது. அதுல மலையாளிகளும் நம்முடைய தமிழர்களும் கர்நாடகாரரும் சிறந்து விளங்குறாங்க. இன்னும் தமிழர்கள் சிறந்து விளங்குவார்கள் சார். மொழியை படிச்சதுல என்ன சார் பிரச்சனை? எந்த லிட்ரேச்சருமே இல்லாத சார், எந்த இலக்கியமும் இல்லாத, எந்த வரலாறும் இல்லாத ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் நீங்க சொல்றீங்களே சார், அது வெறும் லிபி சார். எழுத்து வடிவத்தை தாண்டி அதுல வேற என்ன சார் இருக்குது? தமிழை போல ஆங்கிலத்தை போல அதுல ஏதாவது லிட்ரேச்சர் இருக்கா சார்?
நான் தொழில் பண்றதுக்கு குஜராத் போனப்போ எனக்கு வருமானத்தை கொடுத்தது இந்தி சார். நானும் அரசு பள்ளியில தான் சார் படிச்சேன். இன்னைக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கேன் சார். நீங்க போறதுக்கு முன்னாடியே நான் வந்து குஜராத் போயிருக்கேன். எனக்கு வருமானத்தை கொடுத்து இந்தி மொழி, இதை விட வேற என்ன எனக்கு தரணும் சார்? நான் முடியல சார் இங்கிலீஷ் படிச்சுட்டு சார். அது அவ்வளவு முக்கியமான மொழியாக இருந்ததுன்னா அதை ஏன் சார் வளர்க்கறதுக்கு 5000 கோடி 10,000 கோடி அரசாங்கம் செலவு பண்ணிட்டு இருக்குது? 50% பேர் பேசக்கூடிய ஒரு மொழியை நீங்க எதுக்காக இன்னும் 5000 கோடி 10,000 கோடி கொடுத்தாத ஏன் இன்னும் நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அந்த மொழி மட்டும் எல்லா மொழியும் படிச்சுக்கிறதா சொல்றோம். இந்தியா முழுவதுக்கும் எளிமையாவதற்கு இருக்கிறபடி நீங்க படிச்சுக்கிறதா சொல்றோம் சார். ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வதற்கு பேசவே இல்லை சார், பாவம் சார் அவரு. சொல்லுங்க சார், பேச சொல்லுங்க.